இல்ல இந்த மாதிரியான சூழல்கள்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுற மாதிரி இருக்கு. நானா ஆ. நானா அப்படி இல்ல பேசல. இப்படி பேசுறவங்களை எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. சார் என்ன சார் இது அக்கிரமமா இருக்கு? நம்ம பாகிஸ்தானை நம்ம தேசத்தின் பக்கம் நிக்க வேண்டாமா? நாம தேசத்தின் பக்கம் தான் நிக்கணும். இன்னும் சொல்ல போனால் நம்ம 41 ராணுவ வீரர்கள் நாம் இழந்ததுங்கிறது மிகப்பெரிய துயரமான சமாச்சாரம். அது நம்முடைய நாட்டுக்காக அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் என்று மறக்கவே முடியாது. அதுக்கு தகுந்த ஒரு சரியான நடவடிக்கை எடுத்துருக்கணும். அது புல்வாமா அட்டாக்குங்கிறது என்ன பண்ண ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு ஏதோ காமிச்சு அதை காமிச்சு ஓட்டு வாங்குறது பண்ணாங்களே ஒழிய அது நடப்பது அந்த இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு எடுத்துக்க மாட்டீங்களா? நான் கேட்குறேன், இந்த மாதிரி இப்போ பாகிஸ்தானோட இன்னைக்கா சார் ஊரியில் என்ன சார் ஆச்சு? ஊரியில் என்னாச்சு? பஹல்காமை பற்றி பேசுகிறோம் இன்னைக்கு. ஊரியில் என்னாச்சு? இந்த புல்வாமா அட்டாக்கு, இந்த மாதிரி பல அட்டாக்கெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? என்ன பண்ணணுங்கிறீங்க? இல்லை நான் கேட்குறேன், நீங்கள் இவன் பண்ண யார் எங்கே இருக்காங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. யாரெல்லாம் இதற்கெல்லாம் இன்வால்வ்டு, அவங்கள நாங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னது சரிதான். இன்னும் வெளிப்படையாகவே சொல்கிறேன் சார், எந்த நாட்டிலையும் இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கவே முடியாது சார். எப்படியாவது நடந்துன்னு போகும். அமெரிக்கா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த அமெரிக்காலேயே 9/11 நடந்ததா இல்லையா? 2001 பெரிய ரெட்டை கோபுரம் அடித்து நொறுக்கி தள்ளிட்டாங்களா இல்லையா? இல்லையா? ஆக அங்கெல்லாம் ரொம்ப செக்யூரிட்டியெல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறத பேசுவாங்க. அங்கே நடந்தது. அதேமாரி எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இடம்ங்கிறது இஸ்ரேல். அங்கே பயங்கரவாதம் தொடர்ந்து தான் நடந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் எந்த மூலையில் எந்த நாட்டிலையும் நடக்கக்கூடியது தான். அதனால் நான் இந்தியா விதிவிலக்குன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனாலும் கூட ஒரு விஷயத்துல கற்ற பாடத்திலேருந்து நாம் வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அதை வந்து இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப டைட்டன் பண்ணி அந்த வேலையை தானே பிரதமர் செய்கிறாரு. ஏன் சார் நான் கேட்குறேன், என்ன நீங்கள் பேசுகிறீங்க? பிஜேபியோட ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு பாருங்க. இது முதல்ல வாஜ்பாய் பீரியடில் அந்த பார்லிமெண்ட் மேலே அடித்தாங்க. அதுக்கு என்ன சார் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்க? பார்லிமெண்ட் மேலே என்ன சார், நம்ம நாட்டினுடைய இதயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடாளுமன்றத்தின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. அது அப்படியே போச்சு. தேசபக்தின்னு சொல்லிவிட்டு அதையே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்படியே அது மறைஞ்சு போச்சு. ஆசிஃப் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் வந்தது. அப்படியே முடிஞ்சு போச்சு.